கேரள மாநிலம் திருச்சூரில் பட்டாசு வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஒரு துயரமான செய்தியை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கேரள மாநிலம் திருச்சூரில் ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பூரம் திருவிழாவிற்காக கொட்டகையில் வைத்திருந்த பட்டாசுகள் வெடித்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 26 திருச்சூர் பூரம் நடைபெறும் நிலையில் வான வேடிக்கைக்காக பட்டாசுகள் வாங்கி குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் பட்டாசு வெடித்ததில் அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். படுகாயமடைந்த 40 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைந்திருக்கிறார். சுமன், கூடுதல் விவரம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருச்சூர் பூரம் வரும் 26 நடைபெற உள்ளது. குறிப்பாக திருச்சூர் பூரத்தில் போட்டி வான வேடிக்கை நடைபெற வழக்கம். இந்நிலை பார்த்தீங்கன்னா வான வேடிக்கையான பட்டாசுகளை முந்தச்சிக்கோடு பகுதியின் அருகே உள்ள வயல்வெளி அருகில் ஒரு பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்தது. நெல் வெயில் வெப்பம் அதிகரிப்பால் மாலையில் கொட்டையில் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பட்டாசுகள் வயல்வெளி பகுதியில் தாறுமாறாக வெடித்து சிதறி விபத்து ஏற்பட்டது. அதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்த நிலையில் வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் பட்டாசுகள் வெடித்து வரும் நிலையில் தீயை அணைக்கும் முயற்சி தீயணைப்பு வாகனங்கள் தீயணைப்புடன் ஈடுபட்டு வருகின்றன. சுமன், தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? அது பற்றிய விவரம். தற்போதைக்கு 5 பேரின் நிலைமை தீவிர சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். மீண்டும் ஒரு 30க்கும் மேற்பட்டவர்களும் சிறு சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நன்றி சுமன். கேரள மாநிலம் திருச்சூரில் பட்டாசு வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பூரம் திருவிழாவிற்காக வாங்கி குவிக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடித்ததில் இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது.